அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைத்தடி அழுது கொண்டிருந்தது, அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நபி அவர்களுடைய கைத்தடி அழுத்த சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் மஸ்ஜிதில் குத்பா வழங்குரை சொல்லும்போது ஒரு பேரீச்ச மரத்தின் கைத்தடியை டேட் பாம் ட்ரங்க் சாய்ந்து கொண்டு பேசுவார்கள். பின்னர் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு மிம்பர் மேடை செய்து கொடுக்கலாமா என்று கேட்டார்கள். நபி அனுமதி வழங்கினார்கள். கைத்தடி அழுத்தது. மிம்பர் தயாரான பிறகு நபி அதில் ஏறி குத்பா சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த பழைய கைத்தடி குழந்தை அழுவது போல ஓ ஓ என்று சத்தமிட்டு அழ ஆரம்பித்தது. மஸ்ஜிதில் இருந்த சஹாபாக்கள் அனைவரும் அதைக் கேட்டார்கள். அவர்கள் அதிர்ந்து போனார்கள். நபி அவர்களின் கருணை. நபி உடனே மிம்பரிலிருந்து இறங்கி அந்த கைத்தடியை தம் கரங்களால் அணைத்தார்கள். அப்போது அது அமைதியானது. அழுகை நின்றது. நபி அவர்கள் கூறினார்கள், நான் அதை அணைக்கவில்லை என்றால் கியாமத் நாள் வரை அது அழுது கொண்டே இருக்கும். ஹதீஸ் புகாரி, முஸ்லிம். இந்த சம்பவம் சொல்லும் பாடம். நபி மீது மரம் கூட காதல் கொண்டது. நபி அவர்களின் கருணை, அன்பு, இரக்கம் உயிரில்லாததாக நினைக்கும் ஒன்று கூட நபி அவர்களின் பிரிவை தாங்க முடியவில்லை. முடிவில் ஒரு சிந்தனை. ஒரு மரம் கூட நபி அவர்களை நினைத்து அழுத்தது என்றால் நாம் மனிதர்களாக இருந்து அவர்களை நினைக்காமல் நேசிக்காமல் இருக்கலாமா? ஈமான் பூரணமாகாது.